அது மாதாமரியாள் ஆசிரமம் என இயங்கி வருகின்றது. அகில உலகத்தையே தன் பணித்தளமாக ஏற்றுக்கொண்ட சபை பணிகளை விரிவுபடுத்த முனைந்த தருணத்தில் மறைப்பரப்பு பணியும் மனிதநேய பணியும் புரிவதற்காக அழைப்பு வடநாட்டிலிருந்து வந்தது. அங்கே முசாஃபர்பூர் மறைமாநிலத்தில் பெட்ரியா என்ற இடத்தில் 21/5/83 அன்று மடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அந்த மண்ணுக்கு தம்மை அர்ப்பணித்து சகோதரிகள் ஆற்றி வரும் அரும்பணிகள் கணக்கிலடங்கா. இன்று வட மாநிலத்தில் 9 இல்லங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநிலங்களில் பாட்னா, முசாஃபர்பூர், லக்னோ, பெரேலி, ஹசாரிபாக் ஆகிய 5 மறை மாவட்டங்களில் 50 சகோதரிகள் பணி செய்வது குறிப்பிடத்தக்கது. வட இந்திய மண்ணில் நாம் கால் நூற்றாண்டை கொண்டாடிய எம் வரலாற்று நிகழ்வும் மிக பெரும் எழுச்சியை எம்மில் தோற்றுவித்துள்ளது. திருத்தந்தையின் நகரமான ரோமையில் முதியோரை பராமரிக்கும் பணிக்கான அழைப்பு நம்மை தேடி வந்தது. 1985 ஆண்டு அக்டோபர் திங்கள் 4 சகோதரிகளைக் கொண்டு கெய்டி மறை மாநிலத்தில் உள்ள பாஸ்டோ என்ற இடத்தில் இல்லம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இதே மறை மாநிலத்தில் 3 இல்லங்களையும் 10 சகோதரிகளையும் கொண்டு பணி நடைபெறுகிறது. நம்முடைய அருமையான அருட் சகோதரிகளை, இவருடைய பணியை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க இவர்களுக்காக வாழ்த்து கூறுகின்றோம், ஜெபிக்கின்றோம். சபையின் அதிகாரம் பரவலாக்கப்படவும் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படவும் சபை 1985 ஆண்டு 3 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டது. 91 ஆண்டுகளிலேயே சமூக பணிக்கு திருச்சபையிலேயோ சபைகளிலேயோ அங்கீகாரம் இல்லாத காலத்திலேயே கூட சமூக பணி நமது தனிவரத்தை சார்ந்த பணி என்ற ஒரு அமைப்பில் நாங்கள் பல கிராமங்களுக்கு சென்று மக்களையும் சகோதரிகளையும் ஒரு மாற்றி அமைத்த சூழலை கொண்ட திண்டுக்கல் மாநிலத்தில் உள்ள சகோதரிகளுடைய உற்சாகம், அவருடைய பணியில் உள்ள ஈடுபாடு இன்னும் இந்த மாநிலத்தை வளர்க்கும், எம் சபைக்கு பெருமை சேர்க்கும். இறைவனின் புகழ் எங்கும் பரவும். எம் சகோதரிகளுக்கு பல்வேறு துறைகளில் பயிற்சி அளித்து அவர்கள் என்றும் தங்களுடைய பணிகளை சமூகத்திற்கு ஆற்ற அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றது. இப்பணியானது தொய்வின்றி தொடரும் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். சபை வட்டாரங்களாக பிரிந்த காலத்திலிருந்தே வளர்ச்சி வேகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். இந்திய பண்பாட்டில் வேரூன்றி நிற்கவும் தாய்மண்ணின் ஆன்மீக வளங்களை அள்ளிக்கொள்ளவும் வழிகாட்டியாய் நின்றது தந்தை அமலோர் ஆனந்தா அவர்கள்தான். 1987 ஆண்டு தந்தையின் வரவால் இந்திய ஆன்மீகத்தில் ஈடுபாடு வளர்ந்தது. இந்திய பண்பாட்டில் செபங்களும் வழிபாடுகளும் நடத்தும் முறை அரங்கேறியது. மனோரம்யமான ஆன்மீக ஆழ்நிலை தியானங்கள் வழி இறையன்பு தேனை சுவைத்து மகிழ்ந்தனர் சகோதரிகள். பக்தி ரசம் சொட்டும் பஜனைகளில் மெய்மறக்கவும் உள்ளத்தின் ஆழ்ந்த அமைதியில் ஆண்டவனை காணவும் சகோதரிகள் முயன்று வருகின்றனர். தடம் பதிக்கும் புதிய அனுபவங்களுள் மற்றொன்று 1992 ஆண்டு நடந்த நம் சபையின் 17வது பொது பேரவையின் மைய கருத்தாகும். இன்று கிராம மக்களை நோக்கி நாம் செல்ல வேண்டியதன் அவசியத்தை திருச்சபையின் போதனை வாயிலாக நமக்கு இது எடுத்துரைக்கிறது. இதனால் ஆங்காங்கே மக்கள் இயக்கங்களை கட்டும் பணி தீவிரமடைந்துள்ளது. கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள சகோதரிகளும் இத்தகைய மக்கள் பணியில் தம்மை கரைத்துக் கொள்ள அதிகம் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஆங்காங்கே சமூக பணித்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் வீதி நாடக பயிற்சிகளும் சகோதரிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. இக்கலைக்குழு கிராமப்புற மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த கலையை கருவியாக பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. நம் சாதிய சமுதாயத்தில் கடையருக்கும் கடையராய் வாழும் அருந்ததியர்களுக்கான பணியும் இங்கு பாராட்டுதற்குரியது. அதோடு
மருத்துவத் துறைகளிலும் அடித்தள மக்களின் மருத்துவ முறைகளுக்கு முன்னுரிமை தருவதும் முழு நலம் பேணும் அக்கறையில் ஈடுபடுவதும் வியந்து பாராட்டுதற்குரியது. பாண்டி மண்ணிலே தோன்றி வளர்ச்சி காண இயலா நிலையில் மயிலை மண்ணில் நடப்பட்ட சபை 100வது ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடியது சபையின் நினைவுகளில் இடம்பெறத்தக்க நிகழ்வாகும். இந்தியாவில் இன்று 6 மாநிலங்களிலும் 23 மறை மாவட்டங்களிலும் 117 இல்லங்களை கொண்டும், இத்தாலியில் கெய்த்தி மறை மாவட்டத்தில் 3 இல்லங்களையும் கொண்டு சபையானது விழுதுவிட்டு வளர்ந்திருக்கின்றது. பாண்டியிலிருந்து மயிலைக்கு 38 சகோதரிகளுடனும் 3 நபகண்ணீரோடும் வந்த இவர்கள் இன்று 833 சகோதரிகளையும் ஏறக்குறைய 100 பயிற்சி பெற்ற நிலையிலும் காணும் பொழுது இதனுடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு சான்றாக அமைகின்றது. தோற்றத்திலும் கூட மாற்றங்கள் பல கண்டுள்ளது. சபை பாண்டியில் இருந்தபோது கருப்பு நிற சேலை அணிந்தும், மயிலைக்கு வந்தபோது அங்கிக்கும், பின் தொடர்ச்சியாக பல்வேறு படிகளில் மாற்றம் பல கண்டு இன்று பண்பாட்டுச் சான்றாய் புடவையோடு நிற்கிறார்கள். மக்களோடு மக்களாக கலந்து கரைவதற்கான பண்பாட்டு அடையாளமாக உடை மாற்றத்தை கொள்கிறார்கள். இவ்வாறு தோற்றங்கள் மாறினாலும் கொள்கையில் உறுதிப்பாடும் தீவிரமும் பெருமைப்படும் அம்சங்களாக காட்சி தருகின்றன. அடைக்கல அன்னை சபையானது ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்கு அடைக்கல பணி புரிவதில் வியக்கத்தக்க வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இங்கு 42 குடில் இல்லங்கள் இருக்கின்றன. இந்த குடில் இல்லங்களில் 1050 குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பெற்றோர்களை இழந்தவர்களாகவோ, தாயையோ அல்லது தந்தையோ இழந்தவர்களாகவோ, ஊனமுற்ற பெற்றோர்களின் குழந்தைகளாகவோ அல்லது தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகள், இவர்களை நாங்கள் தேர்வு செய்து இந்த இல்லங்களில் சேர்த்திருக்கின்றோம். அத்தோடு 30 கருணை இல்லங்களில் சுமார் 3355 சிறுவர்களும் சிறுமிகளும் தங்கி பயில்கின்றார்கள். இவர்கள் மிகவும் ஏழை குடும்பத்திலிருந்தும் சமுதாய சீர்கேட்டினால் சிதைக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் போக்குவரத்துக்கு வசதி இல்லாத கிராமங்களிலிருந்தும் பள்ளிக்கூட வசதி இல்லாத குக்கிராம கிராமங்களிலிருந்தும் வருகின்ற மாணவிகளை 4 உள் விடுதிகளில் சுமார் 345 மாணவிகளை சேர்த்து இவர்களை கல்வி கற்க வைக்கின்றோம். இந்த அனாதை குழந்தைகளுக்கு எம் சகோதரிகள் மிகவும் ஆர்வத்தோடு பணிபுரிவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இன்று தனிவரத்தின் பாதையில் 13 மருத்துவமனைகளும் 13 மக்கள் நலவாழ்வு மையங்களும் செயல்பட்டு வருகின்றன. 2 மருத்துவர்களும் 62 தாதியர் சகோதரிகளும் 6 பயிற்சி நிலையில் உள்ள தாதியரும் பணிபுரிகின்றனர். மக்களை முழு நலம் நோக்கி இட்டுச் செல்லும் இவர்கள் பணி வரவேற்கத்தக்கது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பெயரால் எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் இன்னும் வளர்ந்து கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் இன்னும் பெண்களுக்கு மேம்பாடு அளிப்பதிலே சிறப்பான அனுபவத்தை பெற்று நல்ல கண்ணீர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்றும் அவர்களை வாழ்த்துகின்றோம். பெரும் பண்ணையூர், கோவளம் ஆகிய இடங்களில் உள்ள முதியோர் இல்லங்கள் நமது நிர்வாகத்திலும், வேளை நகர் முதியோர் இல்லம் மறை மாவட்டத்தின் நிர்வாகத்திலும் நமது பொறுப்பிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லங்களில் 100க்கும் அதிகமான கைவிடப்பட்ட முதியோர் கருணையோடு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். வாழ்வில் அந்திமகால பயணத்தில் இவர்களோடு வழிநடப்பது சிறப்பானதொரு அனுபவமாகும். ஏறக்குறைய 10 சமூக பணித்தளங்களில் சமூக விடுதலையும் மகளிர் விடுதலைக்கான பணிகளும் நற்செய்தி அறிவிப்பு பணியும் நிறைவேறுவது இங்கு எங்களுக்கு மகிழ்வோடு குறிப்பிடத்தக்கது. சபை தன் லட்சிய நோக்கை ஆழப்படுத்தும் முயற்சியில் தனிவரத்தின் வேர்கள்
உறுதியாக ஊன்றப்படுகின்றன. ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை பெறவும், ஏழைகளோடு ஏழைகளாக வாழவும், விளிம்பில் உள்ளோரை மையத்திற்கு கொண்டு வரவும், ஒதுக்கப்பட்டோரை நீரோட்டத்தில் இணைக்கவும் ஆங்காங்கே சமூக விடுதலைக்கான பணிகளில் சகோதரிகள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மறை மாவட்டம் ஞானப்பிரகாச ஏற்பட்டனம் பங்குல அடைக்கலானி சகோதரிகளாகிய நாங்கள் இந்த டோமினிக் சிறுவர் இல்லத்தை பராமரிச்சுட்டு வரோம். இந்த மகாராஜா சுரேஷ் இவங்க 2 பேருக்குமே அம்மா, அப்பா, அக்கா எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு தங்கச்சி இருந்தாங்க. இந்த தங்கச்சி பிறந்தா இவங்க அப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பல பேர் தூண்டுனதுனால அவங்க அப்பா அந்த குழந்தைய சாக்கடையில் கொலை பண்ணி போட்டுட்டாங்க. இன்றைக்கி அவங்க அப்பா பைத்தியமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே இருக்கின்ற 4 பிள்ளைங்க, இவங்க அம்மா தீக்குளித்து இறந்துட்டாங்க. அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாலும் கூட குழந்தைகளாக பராமரிக்கிற ஒரு நிலைமை இல்லை. வேறு மாதிரி உபயோகத்துக்கு பராமரிக்கின்ற ஒரு பயன்படுத்துகின்ற ஒரு நிலை தான் இருக்கிறனால எங்களுக்கும் இந்த பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பவும் விருப்பம் இல்லை. வந்து பார்த்துட்டு போகும்போது நாங்கள் அனுமதிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து இந்த பொண்ணு ரோஜா, இந்த சின்ன வயசுலேயே இவளுடைய நிலையை பார்க்கும்போது எல்லாருடைய கண்களையும் கண்ணீர் வரலாம். இவ இந்த வருஷம் தான் எங்கள் ஹவுஸில் வந்தா. இவளுடைய அம்மா எப்படி அப்படின்னு சொன்னால் சிவப்பு இலக்கு பகுதியில் வேலை செய்கிறவங்க, அப்பா இல்லை, பாட்டி யாருமே இந்த பிள்ளைய பராமரிக்கலை. இந்த சின்ன வயசுலேயே ஒரு வீட்டில் இந்த பொண்ணு விற்கப்பட்டா. அங்கே இருக்கின்ற இளைஞர்களும் சரி ஆண்களும் இந்த பிள்ளைய வேறு வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த பிள்ளை மிரண்டு போய் பக்கத்து வீட்டில் ஓடி போய் அழுது இருந்திருக்குது. அதுலேருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க அங்கங்கே கேட்டு இந்த ஹோமில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய சேர்த்தாங்க. இந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் எங்கள் சபை தான் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். மக்கள் இயக்கங்களை தட்டி எழுப்பும் பணி மும்முரமாக பல தளங்களில் நடக்கிறது. சத்தியவேடு எளிமைக்கும் சபையின் தனிவரத்திற்கும் சான்றாய் நின்று மக்களோடு மக்களாக வாழ்வதென்பது இதுதான் என பறைசாற்றுகிறது. குழந்தை தொழிலாளர்களையும் முக்கிய பணியாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவங்கள இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு பல கல்வி கொடுத்து இன்றைக்கி அவங்கள அரசோட போராடி மீட்டெடுத்து இன்றைக்கி அவங்கள படிக்க வச்சுருக்கிறோம். அதுவும் எங்கள் நிறுவனத்துக்கும் சபைக்கும் பெருமைக்குரிய ஒன்று. மாமண்டூர், தமிழ் பண்ணை, பாலத்தடி ஆகிய இல்லங்களில் சகோதரிகளின் பணி வீரியமிக்கதாய் புதிய நூற்றாண்டுக்கு பாதை அமைப்பதாய் உள்ளது. தமிழ் பண்ணையில் நாங்கள் இந்த மண் சார்ந்த கலாச்சாரங்களை பண்பாடுகளை பாதுகாக்கிறதுக்காக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் பெண்கள் பயிற்சி பெறுவதுன்னு சொன்னால் விவசாயத்துக்கான உரங்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி, நோட்டு புத்தகங்களை தயாரிப்பதற்கு அந்த பைண்டிங் செய்வதற்கான அந்த பயிற்சிகளை எல்லாம் பெண்களுக்கு கொடுக்குறோம். இங்கே தமிழினி அச்சகம் என்ற ஒரு அச்சகத்தை நடத்துகிறோம். இங்கே மாணவர்களுக்கான அந்த ரெக்ஸின் பைகளும் தயாரிக்கிறோம். குழந்தைகளுக்கான கசடர கற்கங்கிற அந்த இதழ் நடத்திட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கான பாராளுமன்றம் இங்கே உள்ள கிராமங்களில் நடத்திட்டு இருக்கோம். சுனாமியால் சீரழிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை மறுசீரமைக்கவும், குழந்தை தொழிலாளர் அவலங்களுக்கு முடிவு கட்டவும், பெண்ணையும் மண்ணையும் தாய் மொழியையும் காக்கும் பணியில் தம்மை கரைத்துக் கொள்ளவும் சகோதரிகள் ஆற்றும் மகத்தான பணிகள் புதியதொரு விடியலுக்கு பாதை அமைக்கும் என்ற நம்பிக்கையை தோற்றுவிக்கிறது. என் பேர் ஜெனிஃபர், எங்கள் அம்மா பேர் அமலி. நான் 1.5 வயசில் இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. இந்த அடைக்கலணை சபை சகோதரிகள் தான் எங்கள் அம்மாவை வளர்த்தாங்க. இப்போ என்னையும் அவங்க தான் வளர்த்துட்டு வராங்க. எனக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்காங்க. நான் இப்போ டீச்சர் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரியே நிறைய பிள்ளைகளையும் அவங்க வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்காங்க. இறைப்பணியை கல்விப்பணியோடு இணைத்து பெண் கல்வியை மையப்படுத்தி எம் சபையில் தமிழகத்தில் மட்டும் தமிழ் வழி, ஆங்கில வழி இவைகளில் 15 மேல்நிலை பள்ளிகளும், 8 உயர்நிலை பள்ளிகளும், 12 நடுநிலை பள்ளிகளும், 7 தொடக்க பள்ளிகளும், இன்னும் ஆங்கில வழியில் 20 தொடக்க பள்ளிகளும் உள்ளது. எமக்கு 2 ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் 2 சமுதாய கல்லூரிகளும் உள்ளது. 3 தொழில் பயிற்சி நிறுவனங்களும், 1 கலை கல்லூரியும், 1 ஆசிரியர் பயிற்சி கல்லூரியும் உள்ளது.
ஆக தமிழகத்தில் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு பள்ளிகளை நாங்கள் நடத்தி வருவது எங்களுக்கு பெருமைக்குரியதாக அமைகிறது. இன்று எமது நிர்வாகத்தில் 68,000க்கும் மேற்பட்ட மாணாக்கியர் கல்வி பயின்று வருகின்றனர். ஆண்டுக்கு 10,000 மாணவிகள் நல்ல மதிப்பெண்களோடு மட்டுமின்றி நல்ல மதிப்பீடுகளையும் ஒழுக்க நெறிகளையும் கற்றவர்களாக எம் பள்ளியை விட்டு வெளியேறுவது அடைக்கல அன்னை சபையின் வளர்ச்சிக்கு மெருகூட்டுகின்றது என்பதை பெருமிதத்தோடு கூறிக்கொள்கின்றோம். ஆரம்ப காலம் முதலே சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலே இந்த சகோதரிகள் அரும்பணி செய்து வருகிறார்கள். நானும் அவர்கள் பள்ளி ஒன்றில் படித்தேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். துறவற வாழ்வுக்கு அழகும் மெருகும் ஊட்டுவது அதன் வாழ்வு நெறி. அறநெறியோடு வாழ்வதுதான் துறவறத்தின் பொருளாகும். இவ்வாறு சகோதரிகள் அன்பினால் கட்டப்பட்ட இல்லங்களில் வாழ்கிறார்கள். ஆழமான பிடிப்பும் சபை பற்றும் இவர்கள் வாழ்வில் விஞ்சி நிற்பதை நாம் காண முடிகிறது. உறவு பரிமாற்றங்களும் ஒன்றாய் உணவருந்துவதும் உழைப்பதும் விண்ணகத்தின் அடையாளமாக நிற்கிறது. இனிய உரையாடல்களும் விழாக்களும் கொண்டாட்டங்களும் உறவுக்கு மேலும் மெருகூட்டுகின்றன. அன்றாடம் இறை உறவில் சங்கமிப்பதில் ஒரு மனத்தவராய் ஒன்றிணைகின்றனர். ஆண்டவனின் சன்னதியில் அவர்கள் அமர்ந்து அவர் திருவுள்ளத்தை தேர்ந்து தெளிகிறார்கள். துறவு வாழ்வுக்கு சக்தியும் அர்ப்பணித்தல் ஆழமும் இங்குதான் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தலைமுறை இடைவெளிகளை கடந்த அன்பு பரிமாற்றம் ஆண்டவரிலிருந்து அவர்களில் ஊற்றெடுக்கிறது. இதனால் இவர்கள் வாழ்வு காண்போருக்கு சக்தி பரிமாற்றமாகிறது. நோயுற்ற சகோதரிகளுக்கு சிறப்பாக தாயை போல கவனித்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மருத்துவ செலவுக்கு அதிகமான செலவு செய்யப்படுகிறது. முதுமையிலும் இயலாமையிலும் கூட இவர்கள் இறைவனையே சார்ந்து வாழ்வதும் நோயிலும் துன்பத்திலும் பொறுமை காத்து மகிழ்ச்சியோடு இருப்பதும் மகோன்னதமானது. தம் வாழ்வில் பயிற்சி செய்த பொறுமையும் கடவுள் மீது விசுவாசமும் முதுமையில் அவர்களை தாங்கி பிடிக்கும் ஏணியாக இருக்கிறது. இவர்கள் உடல் நலிவுற்றாலும் உள்ளத்தால் ஏற்றம் பெற்றிருப்பது பெருமைக்குரியதாகும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய பணித்தலங்களுக்கும் நிறைய பெண்கள் வந்து சேர்றாங்க. அதனால் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அவங்களுக்கு எப்படி பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க? மாநிலங்களாக சபை பிரிக்கப்பட்ட பிறகு சபைக்கு அதிக அளவில் வந்து பெண்கள் வருகிறார்கள். 3 மாநிலங்கள்லேயும் இறை அழைத்தல் முகாம்கள் நடத்தப்பட்டு இந்த முகாம்களிலிருந்து தகுதியான பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து சபைக்காக நாங்கள் சேர்த்து கொள்கிறோம். அதன் பிறகு ஓராண்டு இவர்கள் இந்த 3 மாநில இல்லங்கள்லையும் வைக்கப்பட்டு இவர்களுக்கு மொழி பயிற்சி, அடிப்படை மனித இயல் பயிற்சிகள், கிறிஸ்தவ நற்பண்புகள் இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஓராண்டு முடிவில் தகுதியானவர்கள் தேர்வு நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை 2 குழுவாக பிரித்து, ஒன்று முடிச்சூர்லையும் இன்னொன்று வந்து பெங்களூரில் உள்ள டிசி பாளையத்திலையும் 2 குழுவாக அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள் எல்லாம் அவங்களுடைய அழைத்தலை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் அழைத்தல் தங்களுக்கு இருக்கிறதா என்பதை தேர்ந்து தெளிவதற்குமான பயிற்சிகளாக இருக்கிறது. நாம் அழைக்கப்பட்ட அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. We are called to a life of perfection. இந்த ஓராண்டு முடிவில் இவர்களெல்லாம் ஒன்றாக மீண்டும் சேர்க்கப்பட்டு மீண்டும் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு குழு வந்து பூந்தமல்லியிலுடைய நவகன்னியர் இல்லத்திற்கும் இன்னொன்று முடிச்சூர்ல உள்ள நவகன்னியர் இல்லத்திற்கு அனுப்பப்படுகிறார். அந்த 2 ஆண்டுகளுடைய முடிவில் தகுதியான பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களை முதல் அர்ப்பணத்திற்காக நம்ம வந்து அவங்களுக்கு தயார்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு 6 ஆண்டுகளுக்கு இவங்க வந்து தற்காலிக வார்த்தைப்பாட்டு நிலையில் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் படிப்பதற்கும் பணித்தளங்களுக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். வட இந்தியா, அதன் பிறகு ஆந்திரா போன்ற பணித்தளங்களுக்கு அவர்கள்லாம் அனுப்பப்படுறாங்க. அப்புறம் இந்த 6 ஆண்டு முடிவில் இவர்கள் நிரந்தர அர்ப்பணத்திற்கு தயாராகிறார்கள்.
சபையின் 150ஆம் ஆண்டு நினைவு ஒரு மைல்கல் அனுபவமாகும். இதன் தொடக்க நிகழ்வு 3 மாநிலங்களிலும், மையத்திலும், வடநாட்டிலும், உரோமையிலும் கொண்டாடப்பட்டது நினைவு கூறத்தக்கது. எண்ணற்றோர் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றியிருக்கிறது அடைக்கல அன்னை சபை. அனாதைகளாக இங்கு வந்து